வசன் டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில நம்ம அனிமல்ஸை பத்தின அன்னோன் ஃபேக்ட்ஸ் எல்லாம் நிறைய தெரிஞ்சுக்க போறோம். அதுல முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க போறது ஒட்டகச்சிவிங்கி, ஜிராஃப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த ஜிராஃப் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா கழுத்து நல்லா நீளமா இருக்கும். இந்த கழுத்து நீளமா இருக்கிறது ஏன் அப்படின்னு கேட்டா, முன்னாடியெல்லாம் அதுக்கு சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா மரம்லாம் ரொம்ப ஒசரமா இருக்குமா, அதனால அது நீட்டி சாப்பிடும் போது அதோடைய கழுத்தெல்லாம் ஒசரமாச்சு அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா அது ஒரு ஜிராஃபிக்கு மட்டும்தான் நடக்கணும், எல்லாருக்கும் நடக்குதே அப்படின்றது ஒரு மித்து அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வச்சாலும், ஜிராஃபியோடைய கழுத்துல மொத்தமா 7 போன்ஸ் இருக்குமா. அது ஹியூமன்ஸ்க்கு இருக்கிற மாதிரியே 7 போன்ஸ் தான். பட் இருந்தாலும் எல்லாமே ரொம்ப பெருசா இருக்கிறதுனால அதோடைய கழுத்து ரொம்ப பெருசா இருக்கு. இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரிய முட்டை எதுப்பா அப்படின்னு கேட்டா, அதுலயும் குறிப்பா மீன்கள்ல முட்டைறதுலயே ரொம்ப பெரிய முட்டை எது அப்படின்னு கேட்டா ஷார்க் அப்படின்னு சொல்றாங்க. சுறாக்கள் முட்டை தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரிய முட்டையா பார்க்கப்படுது. அதுவும் இந்த மீன்களுடைய ராஜ்யத்திலேயே சுறா ரொம்ப டேஞ்சரஸ் ஃபெல்லோ. சுறா கிட்ட மாட்டி எத்தனை பேர் ஒரு வேலைக்கு இறந்துட்டு இருக்காங்க அப்படின்றதெல்லாம் சென்சஸை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா. பட் இருந்தாலும் சுறாவுடைய முட்டை தான் இருக்கிறதுலையே பெரிய முட்டையா. ரொம்ப அதிகமாக ஓடினோம்னா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க, ஏன்னா தாகம் எடுக்கும் அப்படின்னு. பட் நம்ம எல்லாத்த விட ரொம்ப வேகமான சிறுத்தை இருக்கே, சிறுத்தை பாவம் பாது, அதுக்கு என்னமோ தண்ணி தட்டுப்பாடு அப்படின்ற மாதிரி ஒரு 3 நாளைக்கு இல்லைன்னா 4 நாளைக்கு ஒரு தடவை தான் சிறுத்தை தண்ணி குடிக்குமா அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுது, அதுவே தண்ணி குடிக்கிறது இல்லை. நம்ம ஆளுங்கெல்லாம் படிக்கட்டை ஏறி இறங்கினாலே தண்ணி குடிக்கிறாங்க. திமிங்கலம் இருக்கே, திமிங்கலத்துக்கு என்ன வயசாச்சு அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அது சின்னதாக இருந்துச்சுன்னா ஓகே, பெருசாக இருந்துச்சுன்னா அது இவ்வளோ வயசு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் திமிங்கலத்துடைய வயசு அது காதில் இருக்கக்கூடிய அழுக்க வச்சு கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கிறாங்க. அது எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் திமிங்கலத்துடைய அழுக்க வச்சு அதோடைய வயசு என்னன்றதை கணிக்க முடியுமா? எல்லாராலையும் முடியாது. அதுக்குன்னு ஒரு சில ஆட்கள்லாம் இருக்காங்கப்பா. நம்ம எப்படி நம்மளுடைய கை ரேகையை நம்மளுடைய ஐடென்டிட்டியாக யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி கொரில்லாக்கள் எல்லாம் அதோடைய மூக்கு ரேகையை ஐடென்டிட்டியாக யூஸ் பண்ணுமா. நம்ம எல்லாருக்குமே நம்மளுடைய தம் ஃபிங்கரில் இருக்கக்கூடிய ரேகை இல்லை, பொதுவாகவே கை ரேகை எல்லாம் மாறி இருக்கும் இல்லையா. அது ஒவ்வொரு ஹியூமனுக்கு ஏற்ற மாதிரி மாறி இருக்கும். ஸோ அதனால் அது எதுவுமே ஐடென்டிஃபை கிடையாது. அந்த வரிசையில் கொரில்லாக்கு இருக்கக்கூடிய மூக்கில் இருக்கக்கூடிய அந்த பிரிண்ட்ஸ் எல்லாமே, அதாவது நோஸ் பிரிண்ட்ஸ் எல்லாமே அதுக்கும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றுக்கு இருக்கிறது இன்னொன்று இருக்கிறதுன்றது ரொம்ப ரேராக. பேர் வைக்கிறதுலையும் நம்ம சயின்டிஸ்ட் எல்லாம் நல்லா காமெடி பண்ணுவாங்க. இப்போ இந்த மேல் ரைனாசர்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்துக்கும் புல்ஸ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க, அதாவது புல்லுங்க. சரி, அடுத்ததாக ஃபீமேல் எலிஃபென்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்துக்கும் கவுஸ்ன்னு பேர் வச்சிருக்காங்க. இப்போ கவுக்கும் புல்லுக்கும் மேட்டிங் அப்படின்னா என்ன நடக்கும்னா புரியல. அடிப்பட்ட சிங்கத்தோடைய கர்ஜனை பயங்கர சத்தமாக இருக்கும் அப்படின்னு கேஜிஎஃப் படத்துல நம்ம பார்த்துருப்போம். பட் புலி இருக்கு இல்லையா, புலி அதோடைய சத்தம் இன்னும் பயங்கரமாக இருக்கும். 3 கிலோமீட்டர் தொலைவில் கூட புலி தும்முனா கூட உங்களால் கேட்க முடியும்னா பார்த்துக்கங்களேன். வாழ்ந்தா வால்ரஸஸ் மாதிரி வாழணும்ப்பா. நம்மெல்லாம் ஒரு நாள்னு கணக்கு வச்சா 24 மணி நேரம், அதிகபட்சம் 8 மணி நேரம் தூங்குவோம். ஆனால் இந்த வால்ரஸஸ் கடல் நாய் இருக்கே 19லேருந்து 21 மணி நேரம் தூங்குமா. அதுலேயும் எப்படி கடலுக்குள்ளனாலும் தூங்கிக்கிட்டே இருக்கும், இல்லை கடல் விட்டு வெளியே வந்தால் லேண்ட்லையும் தூங்கிக்கிட்டே இருக்கும். வாட்ட அதிர்ஷ்டமான ஒரு ஜீவன். எறும்புண்ணி அப்படின்னு சொல்லி ஒரு விலங்கு இருக்கு இல்லையா, அதாவது ஆன்டீட்டஸ், அதெல்லாம் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 30,000 பூச்சிகளுடைய முட்டையை சாப்பிடுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்துக்காங்க எத்தனை ஆஃப் பாயில் எத்தனை ஃபுல் பாயில்னு. ஸ்டார் ஃபிஷ் எல்லாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கும், அடடா அவ்வளோ ரம்மியமாக இருக்குங்க. ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டார் ஃபிஷ் எல்லாம் இருக்குது. கார்ட்டூனில் பார்க்கும்போது அது அவ்வளோ அற்புதமாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஸ்டார் ஃபிஷ்ஷுக்கு மூளையே கிடையாது, ரத்தமே கிடையாது. ஸ்டார் ஃபிஷ் முதல்ல ஃபிஷ்ஷே கிடையாது. எலிஃபெண்ட்டில் பேபி எலிஃபெண்ட் இருக்கே, அதுதாங்க இருக்கிறதுலே க்யூட்டுன்னு சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் அந்த பேபி எலிஃபென்ட்ஸ் எல்லாம் பிறந்த உடனேயே வித்தின் ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் தான் நிற்க முடியுமா. அதுக்கப்புறமா டமால் டுமீன் விழுந்து விளையாட ஆரம்பிச்சிடும். பட் 20 நிமிஷம் வரைக்கும் பேபி எலிஃபென்ட்ஸ் எல்லாம் நிற்க முடியும் பிறந்த உடனேன்னு சொல்கிறாங்க. ரெயின்டியருக்கு இருக்கக்கூடிய கொம்பு இருக்கு இல்லையா, அதெல்லாம் வருஷம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எப்படி வெவ்வேறு வகையில் இருக்கோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு ரெயின்டியர்ஸ்க்கும் கொம்பு அதுக்கு யூனிக்காக இருக்கும்னு சொல்கிறாங்க. பட் அந்த டைம்லலாம் இந்த கொம்பு பயங்கரமாக சேல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றதுலாம் தெரியும். ஒரு வழியாக அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி இப்போ பாதுகாத்து வந்துகிட்டு இருக்காங்க ரெயின்டியர்ஸை. பட் இருந்தாலும் அதோடைய கொம்பு தான் அதுக்கான அழகே. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் நிறைய அனிமல்ஸை பற்றின அன்னோன் ஃபேக்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட் உங்களை நான் சந்திக்கிறேன். This is bye from Vijay Sri. Take care.